வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில நம்ம அக்கா தமிழிசை வெட்டி ஸ்டோரிய தான் பேச போறோம். ரொம்ப ஹை பிச்சில் அக்கா ஒரு முத்துக்களை உடுத்திருக்காங்க. ஆம்புலன்ஸை வைத்து தயவு செய்து அரசியல் செய்ய வேண்டாம் அப்படின்னு உடுத்திருக்காங்க. எனக்கு என்ன அப்படின்னா, இந்த அக்கா உண்மையிலேயே டாக்டருக்கு தான் படிச்சாங்களா? ஏன் கேக்குறேன்னா, வெளிநாட்டுல எல்லாம் போய் டாக்டருக்கு படிச்சிருக்கிறாங்க. இங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி வெளிநாட்டுல எல்லாம் போய் படிச்சிருக்கிறாங்க. ஆனா சுத்தமா மூளை வேலையே செய்யல அக்காவுக்கு. சிம்பிளா கேக்குறீங்க, தொடர்ந்து ஆம்புலன்ஸை வைத்து எதிர்கட்சிகள் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றன. ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, எடப்பாடியார் கொஞ்ச நாள் ஆம்புலன்ஸ் ரெண்டாவது நேத்து விஜய் பேசிட்டு இருக்கும் போது ஆம்புலன்ஸ் போயிருக்கு. மூணாவதா அக்கா தமிழிசை கிட்ட போய் தமிழ்நாட்டுல இருக்கிற மீடியாக்கள் கேக்குறாங்க இந்த கேள்வியை. இப்படி ஆம்புலன்ஸ் வந்துருச்சு, மீடியாவுக்கு அறம் வேணா, இவ்வளவு அறிவு வேணா? சமூகத்தை மதிக்க தெரிஞ்சவன் தான் மீடியாவில் நின்று ஜெயிக்க முடியும். குறைந்தபட்ச நாகரிக அரசியல் தெரிஞ்சிருக்கணும் மீடியாவுக்கு. ஒரு வண்டி உள்ள வருது ஆம்புலன்ஸ், அதுல என்ன அரசியல் செய்ய முடியும்? புரியலங்க. உங்களுக்கு நான் விளங்கும்படியாவே சொல்றேன். கொஞ்ச நாளாவே ஐயா எடப்பாடியார் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அங்க ரோட்ல நின்று பேசினார். அப்படி அவர் பேசும்போது, எப்பயும் அவர் பேசும்போதும் ஒரு வாகனம் உள்ள போயிருது, ஆம்புலன்ஸ். இதுல ஒரு கட்டத்துல கடுப்பாயிட்டாரு எடப்பாடியார். கடுப்பானவர் அவர் சொன்னாரு, அடுத்த முறையெல்லாம் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா ஆம்புலன்ஸ்ல இருக்கிற ஆளுங்க ஆம்புலன்ஸ்ல ஏறி போற மாதிரி ஆயிரும் அப்படின்னு மிரட்டல் விட்டார். அப்படி சொன்னதுக்கு அடுத்து அவர் ஒரு இடத்துல பேசும்போது ஒரு ஆம்புலன்ஸ் வந்த உடனே அந்த ஆம்புலன்ஸ் அடிச்சு நொறுக்கி, அந்த ஓட்டுநர் அடிச்சு, 7 மாத கர்ப்பிணியா இருந்த அந்த ஊழியர் அடிச்சு, பெரிய சேதாரமாயி போய் அவங்க ரொம்ப உடம்பு நலிஞ்சு ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிட்டாங்க அந்த ஆம்புலன்ஸோடைய ஊழியர்கள். கடைசியில ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சங்கம் கடுமையான போராட்டத்தை எடப்பாடிக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடத்தினாங்க. இதெல்லாம் முடிச்ச பிறகு கடுமையாக வழக்கு தொடுக்கிற அளவுக்கு போனாங்க ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சங்கம், மக்கள், கட்சிகள் எல்லாருமே கடுமையா பேசினாங்க. நீங்க அன்னைக்கு வார்த்தையை விட்டீங்க. அந்த வார்த்தையை விட்டதுனால இன்னைக்கு தொண்டைங்க அதை புடிச்சிட்டு இன்னைக்கு அவங்களை அடிச்சுட்டாங்க. ஒரு தலைமைக்கு அழகு வேணாமா, ஒரு தலைமைக்கு யோசிக்கிற மூளை வேணாமா அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல வச்சு எடப்பாடியார காலி பண்ணாங்க. இதுக்கப்புறம் நேத்து அண்ணன் விஜய் அவர்கள் திருச்சி பக்கம் பேசுறாரு. கடுமையான கூட்டம் இருந்துச்சு, அதெல்லாம் மறுக்கவே முடியாத கூட்டம் தான். இந்த ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ஆனா விஜயோடைய ரசிகர்கள் கொஞ்சம் வழி விடுறாங்க. வழி விட்டு சைட்ல கூடி வழி விட்டு அது அப்படி சைட்ல கூடி போயிடுச்சு. இத வீடியோவா எல்லா சேனலும் போடுது, பாருங்க ஆம்புலன்ஸ் வந்துருச்சு அப்படின்னு. எனக்கு ரொம்ப அவமானகரமா இருக்கு. தமிழ்நாட்டுல மீடியாக்களே கோடி மீடியாவா இருந்தா வடக்க இருக்கிற மீடியாக்கெல்லாம் நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாதே. தமிழ்நாட்டுல இருக்கிற ஊடகங்களை இவ்வளவு கேடுகட்ட வேலைகளை செய்தால் வடக்க இருக்கிற கோடி மீடியாக்கள் நம்ம பேசவே வேண்டாங்க. இவ்வளவு சொம்படிக்கிற அளவுக்கெல்லாம் தமிழ்நாட்டுல ஊடகங்கள் மாறி போச்சுன்னா ரொம்ப கேவலமா இருக்கு யோசிக்கிறதுக்கே. வெளிப்படையாவே நான் சொல்றேன், ரொம்ப அசிங்கமா இருக்கு. தமிழ்நாடு அறிவு சார்ந்த தளத்துல வளர்ந்ததுன்னு அம்பேத்கர் வரைக்கும் பாராட்டின ஒரு நிலம் இது. இங்க பகுத்தறிவு இருக்கு நம்புறோம். ஆனா மீடியாக்கள் இது தனியா ஒரு வீடியோ போட்டது மட்டும் இல்லாம எதிர்கட்சிகளை இதை வச்சு ஒருங்கிணைக்கிற ஒரு வேலையை மீடியா பண்ணுது. ரொம்ப கேவலமா இருக்கு. அதுல தமிழிசையை காட்ட போய் இதை கேட்க வேண்டிய அவசியம் என்ன அவசியம்? உடனே தமிழிசையக்கா அப்படியே துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு அவங்க சொல்றாங்க, ஆம்புலன்ஸை வச்சு தயவு செய்து அரசியல் செய்யாதீங்க. யாரு? தமிழிசையக்கா. எனக்கு புரியவே இல்லை. ஆம்புலன்ஸை வச்சு என்ன அரசியல் செய்ய முடியும்? புல்டோசரை வச்சு அரசியல் பண்ணலாம். ஏன்னா தமிழிசையக்கா குரூப்புக்கு அது நல்லா வரும். புல்டோசர் எடுத்துட்டு போறது, சிறுபான்மை மக்களுடைய கடைகளை இடிக்கிறது, அவங்க கோயில்களை இடிக்கிறது, சர்ச்சுகளை இடிக்கிறது, மசூதிகளை இடிக்கிறது. அப்புறம் இந்த பக்கம் வந்தோம்னா அவங்க கடை, கண்ணி, வீடு, வாசம் அம்பட்டை இடிக்கிறது, போலியோ என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறது, இதெல்லாம் வந்து தமிழிசைக்கா குரூப்புக்கு நல்லா வரும். அதாவது பாஜக கும்பலுக்கு வரும்ன்றேன். அதுல தானே ஐக்கியமாக்கி இருக்காங்க. அப்ப அதுல ஒரு பீஸ் தானே, அதுல ஊர்ன ஒரு மட்டை தானே தமிழிசைக்காவும். அப்ப நம்ம அது கேட்கிறோம். நீங்க புல்டோசரை வச்சு ஒரு அரசியல் செய்ய முடியும். புல்டோசரை பரிசா கொடுத்து அந்த அரசியலை கொண்டாட உங்களால் முடியும். இந்த கேடுகட்ட வேலைகள் செய்கிற நீங்க ஆம்புலன்ஸ்ல வச்சு தயவு செய்து அரசியல் பண்ணாதீங்கன்னு கேட்கலாமா? நீங்க ஒரு மருத்துவரா இருந்துகிட்ட அதுதான் அசிங்கமா இருக்கு. மாடு மேய்க்கிறவங்க கூட உண்மையிலே கேட்க மாட்டான்.
நம்ம ஊர்ல மாடு மேய்க்கிறவங்க படிக்காதவங்க தான் மாடு மேய்ப்பாங்க. அவங்க கூட இதை கேட்க மாட்டாங்கப்பா, வழி விடுப்பாப்பா, ஒரு உசுரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கெல்லாம் என்னத்தை படிச்சீங்க? அதுலயும் சொல்றாங்க ஆம்புலன்ஸ்ல நோயாளிகளை ஏத்திட்டு போவாங்க, நோயாளிகளை ஏத்த போவாங்க. நாளைக்கு இது மாதிரி தொடர்ந்துச்சுன்னா அதுல பிரச்சனை வராதா? அப்ப என்ன சொல்றாங்க தமிழிசைக்கா? நாளைக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு கூட்டத்துக்குள்ள வந்துச்சுன்னா அடிச்சு முடிச்சிருங்க, பிரச்சனை பண்ணுங்க. அததான் அக்காவுடைய வார்த்தையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அதான் அன்னைக்கு எடப்பாடியார் உங்க அண்ணன் சொன்னாரு, தயவு செய்து ஆம்புலன்ஸை வச்சு ஒரு அரசியல் பண்ணாதீங்க, என்னுடைய தாழ்மையான 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 வேண்டுகோள். ஆம்புலன்ஸ் வச்சு தயவு செய்து அரசியல் செய்ய வேண்டாம். ரொம்ப சிம்பிளா சில கேள்விகள் நான் கேட்கணும். இந்த கூட்டம் நடத்தின எல்லா இடமும் எந்த இடம்? எடப்பாடியார் கூட்டம் நடத்தினார்ல, அவரு பொதுவா கூட்டம் எங்க நடக்கும்? பெரிய கூட்டமா இருந்தா ஒரு கிரவுண்ட்ல நடக்கும். சின்ன சின்ன கூட்டங்களாக இருந்தா தெருக்கள்ல மறிச்சு மேடையை போட்டு அங்க கூட்டம் நடக்கும். தெருக்களை மறிச்சு மேடையை போட்டு கூட்டம் நடக்கும். அந்த தெருக்களுக்குள்ள வண்டி வராம நாலா பக்கம் போலீஸ் பாதுகாப்பாங்க. இது கூட்டம் நடத்துற இது. தெருமுனை கூட்டம்னா நாம ஒரு ஓரமா ஒரு தெரு ஓரத்துல ஒரு டீ கடை ஓரத்துல ரோட்டு மேல ஒரு மைக்க வச்சு ஒரு 10 சேரை போட்டு நம்ம உட்காந்துப்போம். தெருமுனை கூட்டம். அங்க போறவங்க வர்றவங்களுக்கு எல்லாரும் கேட்டுக்கிட்டே போவாங்க, அப்படி பேசுவோம். இது தெருமுனை கூட்டம். அப்ப தெருவுல நின்று மேடை போட்டு ஒரு கூட்டம் நடத்தலாம், பெரிய கிரவுண்ட்ல மாநாடு நடத்தலாம், தெருமுனையில ஓரமா உட்காந்து தெருமுனை கூட்டம் நடத்தலாம். நீங்க என்ன நடத்துனீங்க? பிரச்சாரம் பண்ணீங்க. அந்த பிரச்சாரத்தை எங்க பண்ணீங்க? முக்கியமா வாகனங்கள் போகிற ரோட்டை மறிச்சு பிரச்சாரம் பண்ணீங்க. எடப்பாடியாரும் அப்படிதான் வந்தாரு. தமிழ்நாட்டுல அவர் போற ஒவ்வொரு ஊர்லயும் முக்கியமான சாலைகளை மறித்து கூட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. இப்ப இந்த ஆம்புலன்ஸ் அந்த சாலை வழியா போகணும். எடப்பாடியார் கோமா கத்தி அடிச்சிருவேன், ஆம்புலன்ஸ்ல ஏத்திருவேன். அன்னைக்கு எடப்பாடியார் பேசிக்கிட்டு இருந்ததுல 50 மீட்டர் கூட கிடையாது. பக்கத்துல ஆஸ்பத்திரி, அங்க இருந்துதான் ஒரு அம்மாவை இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும். அப்ப 50 மீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போறதுக்கு 5-6 கிலோமீட்டர் சுத்தி வருவாங்களா? இயல்பா ஆம்புலன்ஸும் வாகனங்கள் போற ரோட்ல நீங்க மறிச்சு கூட்டத்தை நடத்திக்கிட்டு, நீங்க மறிச்சு சொற்பொழிவாத்திக்கிட்டு, நீங்க மறிச்சு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு, நேத்து விஜய் அண்ணாவோட கூட்டமா அப்படிதான் நடந்துச்சு. விஜய் அண்ணா கூட்டம் எப்படி நடந்தது? நடு ரோட்ல ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டிக்கிட்டு பேசுறாரு. சரி, இந்த ஆம்புலன்ஸ் எங்க போகும்? பக்கத்துல இருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்து ஒரு ஆளை கூப்பிடவோ அல்லது ஒருத்தரை கொண்டு போய் சேர்க்கவோ போகிற ஒரு ஆம்புலன்ஸ் இவ்வளவு கூட்டத்தை கடந்து இந்த ரோட்ல வர வேண்டிய ஆம்புலன்ஸ் எந்த பக்கம் போகுது சொல்லுங்க? சொல்லுங்க. மட்டும் மூளை இருந்தா யோசிப்பீங்கல்ல, சொல்லுங்க. அப்ப இது மோசமான ஒரு கருத்தை மக்கள் மன்றத்துல உருவாக்கும். அப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஆம்புலன்ஸ் வந்தா அது அரசியல். சரிங்க, என்ன அரசியல் செய்ய முடியும்? ஜெயலலிதா மாதிரி ஆம்புலன்ஸ்ல பணத்தை அனுப்ப முடியும் தேர்தல் காலத்துல. இப்ப ஆம்புலன்ஸ்ல என்ன பண்ண முடியும்? இல்ல, ஆம்புலன்ஸ் போனா ஒரு 2 நிமிஷம் விட்டீங்கன்னா இடைவெளியில ஒரு ஆம்புலன்ஸ் போயிடும். இந்த 2 நிமிஷம் இடைவெளி விடுறதுனால என்ன குறைஞ்சிருவீங்க? என்ன அரசியல்ல உங்களை அடிச்சு காலி பண்ணிடும் திமுக? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இந்த 2 நிமிஷம் இடைவெளி விடுறதுனாலயும் 2 நிமிஷம் அவங்களுக்கு வழி விடுறதுனாலயும் என்ன வந்துடும்? உங்க ஸ்பீச் அப்படியே தடப்பட்டு நின்றுமா? நீங்க அப்படின்னு பொழந்து கட்டுறவங்க கிடையாது. விஜயா இருந்தாலும் சரிதான், எடப்பாடியா இருந்தாலும் சரிதான். உங்க பேச்ச நின்னு கேக்குறான்னா அவன் ஏதோ உங்க ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு உங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க என்ன பேசி கிழிச்சுற ஆளுகளா? இந்த பேச்சுக்கு இடையூறுன்னு என்ன சொல்ல வர்றீங்க? நீங்க எவ்வளவு மோசமான ஒரு விஷயத்த கட்டமைச்சிட்டு இருக்கீங்க. தமிழிசை காலம் ஒரு மருத்துவரா இருந்துட்டு இப்படி பேசலாமா? ரொம்ப மோசமானதுங்க. நீங்க நடு ரோட்ல நின்று பேசிட்டு இருப்பீங்க, நடு ரோட்ல கூட்டத்தை கூட்டிட்டு உட்கார்ந்து இருப்பீங்க, நடு ரோட்ல உங்க பொழப்ப பார்த்துட்டு இருப்பீங்க, நடு ரோட்ல நின்னுகிட்டு உங்க டைலாக் அடிச்சிட்டு இருப்பீங்க. அந்த நடு ரோட்டுக்குள்ள ஆம்புலன்ஸ் வர வேண்டிய இடத்துல நீங்க மறிச்சு நின்னுகிட்டு ஆம்புலன்ஸ் வருது அரசியல்னா இது மோசமான வேலைங்க, மோசமான வேலை. இந்த ஆம்புலன்ஸ் வர்றதுனால என்ன அரசியல் பண்ண முடியும்? ஒரு தடவை ஆம்புலன்ஸ் போனா 50,000 ஓட்டு விழுந்துருமா அந்த தொகுதியில? இல்ல ஒரு முறை ஆம்புலன்ஸ் போட்டாங்கன்னா இவங்களை கேவலமா பேசிடுவாங்களா? பேசிட்டு இருக்கிறவங்கள எதுவுமே நடக்காதுங்க. ஒரு 2 நிமிஷம் கேப்ல போயிடும் ஆம்புலன்ஸ். அப்படிதான். இது ஒரு அரசியலா மாத்துறீங்க பாருங்க, அதுதான் கேடுகட்டத்தனம். அதனாலதான் நீங்க தொடர் தோல்வியில உட்கார்ந்துருக்கு இந்த கும்பல். இந்த கும்பலுடைய அடிச்சுவரை ஒட்டி போற விஜய பார்த்தா நமக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. அவர் ஒரு பலியாடு. சோ மக்கள் புரிஞ்சுக்கணுங்க. நடுரோட்டம் மறிச்சு இதுக்கு பேசி திரியும் போது ஆம்புலன்ஸ் எந்த வழியா போகும்? ஒரு ஆம்புலன்ஸ் போறதுனால ஒரு அரசியல் கட்சியுடைய ஓட்டை சிதைக்க முடியுமா? ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி ஒரு அரசியல் கட்சியை காலி பண்ண முடியுமா? ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி ஒரு அரசியல் கட்சியினுடைய பேச்ச உன்னதமாக்க முடியுமா? அதவே பேசு பொருளாக்க முடியுமா? மாத்த வேண்டியது ஆம்புலன்ஸ் இல்ல, உங்களை. நீங்க அங்க நிக்காதீங்க, ஒரு ஓரமா நடத்துங்க, நீங்க ஒரு தெருவுக்குள்ள நடத்துங்க, இல்லைன்னா ஒரு கிரவுண்ட்ல நடத்துங்க.
எதுக்கு நடு ரோட்டில் நடத்துறீங்க? நடு ரோட்டில் நடத்தினா ஆம்புலன்ஸ் வரத்தான் செய்யும். வழி விட்டு நிக்கிறவன் தான் தலைவன். அதை வழி விட்டு போக வைக்கிறவன் தான் மனுஷன். அதை வச்சு அரசியலா உருட்டோன்னு நினைச்சா மனுஷ மக்கள் மதிக்க மாட்டாங்க உங்களை.